எஜுகேஷன் பிரைவேட் லிமிடெட் வழங்கும் கிருபையின் நேரம். வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மை உள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மை உள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். உங்கள் எல்லாரையும் இயேசுவின் இன்ப நாமத்தில் மனதின் ஆழத்திலிருந்து வாழ்த்துகிறேன். தேவன் நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் நாம் ஒவ்வொருவரும் 1000 மடங்கு, கோடி மடங்கு, எண்ணற்ற மடங்கு நாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து பெருகி சுகமாயிருப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை உம்முடைய கரத்திலே மீண்டுமாய் தாழ்த்தி தருகிறோம். நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். எங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகட்டும். எங்களது வெளிச்சம் பிரகாசிக்கட்டும்.
பலப்படுத்தும். இந்த செய்தியை கேட்கிற எல்லாருக்கும் ஒரு இயேசுங்கிற நம்பிக்கை இருதயத்தில் உண்டாகட்டும், பயங்கள் விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நேரத்திலையும் கடந்த வாரம் எதை பற்றி படித்தோம்? இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அந்த வெளிச்சம் யார் தான்? அந்த ஒளி யார் தான்? நீங்களும் நான் தான் பார்த்தோம் இல்லையா? மீண்டும் இந்த வெளிச்சத்தை பற்றியே பார்ப்போம். இந்த டிசம்பர் மாதம் இயேசு பிறந்த மாதம். அவர் வெளிச்சமாக இருக்கார். அந்த தூதன் இறங்குதான் அந்த அறை முழுவதும் பிரகாசித்ததான். இயேசு இருக்க இடத்துல நல்ல பாட்டு இருக்கும், துதி இருக்கும், ஸ்தோத்திரம் இருக்கும், வெளிச்சம் இருக்கும், மகிமை இருக்கும், கனம் இருக்கும். இந்த இது முழுவதும் நம்ம பாடிக்கிட்டே இருப்போம், துதிச்சுக்கிட்டே இருப்போம், வெளிச்சத்தை ரொம்பவே தியானிப்போம். நாமும் வெளிச்சத்தை பேச பேச வெளிச்சத்தின் பிள்ளைகளாகவே நம்ம என்ன செய்திருவோம்? மாறிடுவோம். இன்றைக்கி நாம் தியானிப்பதற்கு எடுத்த வசனம் ஏசாயா 60:20. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம். வெளிச்சம் இருக்க இடத்துல துக்கத்துக்கு முடிவு வந்துவிடும். துக்கத்துக்கு சாவு மணி அடித்து விடும். கவலை ஒளிஞ்சு போயிடும். கண்ணீர்கள் துடைக்கப்பட்டுரும். அப்போ என்னதான் மிஞ்சும்? சந்தோஷம்தான் மிஞ்சும், சமாதானம்தான் மிஞ்சும், சுகம்தான் இருக்கும், ஆரோக்கியம்தான் இருக்கும், ஆடல் பாடல் தான் இருக்கும். நம்ம என்ன செய்ய மாட்டோம்? இப்படி அழுதுகிட்டு யார் கையிலையாவது யாரும் தருவாங்களான்னு இறந்துக்கிட்டு நம்ம அப்படி என்ன செய்ய மாட்டோம்? இருக்க மாட்டோம். தேவன் நம்மை கொடுக்குறவங்களா ஆசீர்வதிப்பார். துக்க நாட்களை எல்லாம் முடிய பண்ணுவார். நம்பிக்கையோடு கேட்போம். என்னதான் நான் செய்தி கேட்டு என்ன செய்ய? எத்தனை செய்தி கேட்டாலும் என் வாழ்க்கை இப்படித்தானே இருக்குது, நான் துக்கமாகத்தானே நான் திரியக்கூடிய நிலையில் நான் இருக்கேன், என்னத்த வாழ்க்கை அப்படின்னு நம்ம அழுத்துக்கிட்டுதோம். நான் சொல்லுதேன், நீங்களும் அழுக்கக்கூடாது. அழுத்து போகிற வாழ்க்கை தாரது யார்? பிசாசு தான். நம்ம ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல இளைப்பாறுதலை தருகிற தேவனாய் இருக்கிறார். இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாயங்கு தங்கிடுவே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாயங்கு தங்கிடுவேன். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நீரை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. துக்க நாட்களை முடிய பண்ணி ஒரு நல்ல இளைப்பாறுதலுக்குள்ளே நம்மளை நடத்துகிற மாதமாக அது இருக்கட்டும். அப்படி ஒரு ரெஸ்ட்டு, ஒரு அமைதி. துக்கத்துக்குள்ளே இருந்தோன்னா அப்படி இருளுக்குள்ளே போயிடுவோம். நம்ம இருட்டுக்குள்ளே போனோன்னா அங்கே பிசாசுடைய கிரியை நடக்கும். நைட்டு பாருங்கள், இருட்டுக்குள்ளே தான் சேடா வரும், பாம்பு வரும், பூரா வரும், கரப்பாம்பூச்சி வரும். லைட்டு கதவை அடைச்சி போட்டோன்னா எல்லாம் வந்துடும். இருட்டுக்குள்ளே போட்டோன்னா எல்லாம் வந்துடும். இன்றைக்கி ஆண்டவர் சொல்லுதார், இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை ஒரு அடைக்கப்பட்ட வாழ்க்கையாய் துக்கமாக எப்படியோ இருந்திருக்கலாம். நம்முடைய ஹாப்பினஸ் ஹாப்பனிங்ஸை சார்ந்து இருக்கக்கூடாது. என்னெல்லாம் உலகத்தில் நடக்கோ அதை சார்ந்து நம்முடைய கர்த்தருக்குள்ளே இருக்க சந்தோஷம் இருக்கக்கூடாது. அதுக்காக அப்படி தான் உலகம் மோசமாக தான் இருக்கும், நம்ம ஏதோ ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுறவங்களாக இருக்கோன்னு சொல்ல. உண்மையிலே நம்மளுடைய வாழ்க்கை வெளிச்சம் உள்ளதாய் மாறும். உண்மையிலே நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். உண்மையிலே நம்மளுக்கு பிரச்சனை தீரும். திடீர்னு ஒரு வெளிச்சம் வரும். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அப்படி நட்சத்திரத்தை கண்டு பணிந்து கொள்ள வந்தோங்க. வெளிச்சம் இருக்கும், ஒரு பாதை இருக்கும், தெளிவான பாதை இருக்கும். அன்றைக்கி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு
அந்த மேகம் அக்கினியாக இருந்துச்சு. அதே நேரம் எகிப்து ஜனங்களுக்கு அது ஒரு இருட்டாக இருந்துச்சு. அவங்க இருளில் தடவிக்கிட்டு இருக்காங்க. அவங்க இருட்டில் தடவுத நேரத்தில் தேவ பிள்ளைகள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அது பயங்கரமான ஒரு வெளிச்சமும் சந்தோஷமும் களி கூறுதலுமா கொண்டாட்டமுமா இருக்குது. இன்றைக்கி எதை குறிக்கினா, பிசாசுக்கு எப்பொழுதும் இருட்டு தான். அவன் தடவித்தான் திரிவான். அவனுக்கு சரியாக பண்ண முடியாது. தந்திரக்காரன் அவன். சும்மா பொய்யை பேசி பயங்காட்டுவான். அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்வானே வெளியே ஒன்றுமே அவனுக்கு செய்ய முடியாது. குறைக்க நாய் கடிக்காதான். அவன் குறைச்சிக்கிட்டே கிடப்பான். அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன். அங்கே ஒன்றும் கடிக்க முடியாது. பல்லெல்லாம் ஆண்டவர் பிடுங்கிட்டார். கல்வாரி சிலுவையில் எல்லாத்தையும் உறிஞ்சிட்டு விட்டுட்டார். அவனுடைய வல்லமை அதிகாரம் எல்லாத்தையும் உறிஞ்சிட்டு விட்டாச்சு. தலையில் பலத்த அடி கசக்கி எடுத்துட்டார். அதனால் அவன் பல்லை வச்சோ அவன் தலையை வச்சோ ஒன்றுமே நம்மளை கடிக்க முடியாது. ஒன்று நம்ம மேலே அவனுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. சும்மா வாழை காட்டுவான். அப்படி ஒரு பயங்காட்டுறது போல் இருப்பான். அவனை அடித்து என்னப்போ சொல்லுவாங்க, துவைச்சி தொங்க விட்டாச்சு. எந்த 2000 வருஷத்துக்கு முந்தி அவன் மண்டை போன ஒரு பாம்பு. அந்த சும்மா செத்த பாம்பு தனது பழைய பாம்பாயின்னு பார்க்கும். பெரிய அந்த செத்து போன அந்த செதிலையும் செத்து போன அவனது முகத்தையும் வச்சுக்கிட்டு நான் உயிரோடு இருக்கேன்னு பொய் சொல்லிக்கிட்டு அவன் இவனுக்கு மந்திரவாதம் வச்சுட்டான். இவன் இவனுக்கு பில்லி சுனியை வச்சுட்டான். இது விளங்காது, அப்படி ஆயிரும் இப்படி ஆயிருன்னு ஒரு பயத்தை காட்டி நம்ம ஒரு பயங்காட்டி ஒரு பயத்தின் வாழ்க்கையில் நம்மளை வச்சு அடிமையாக வச்சுருக்கான். இது வரைக்கும் நம்ம அப்படி அடிமையாக அவனுடைய பயத்துக்கு அவன் சொன்ன வார்த்தைகளுக்கு கேட்டு நடுங்கினது போதும். இந்த நேரத்தில் எழும்புவோம். எனது துக்க நாட்கள் முடிந்து போவோம். வாயை திறந்து நம்ம சொல்லுவோம். வாய் வலிக்க சொல்லுவோம், தேவனே எனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார், என் துக்க நாட்கள் முடிந்து போகும். தேவனே எனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார், என் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஏதாவது ஒரு காரியத்தை வச்சு கொஞ்சம் உண்மையிலே துக்கப்படக்கூடிய காரியங்களாக இருந்திருக்கலாம். மரணமாக இருக்கலாம், பிள்ளையுடைய வாழ்க்கையில் உள்ள காரியங்களாக இருக்கலாம், வேலை கிடையாததாக இருக்கலாம். இந்த பாருங்கள், அழகாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார் அரசாங்க இராணுவ அதிகாரி. அவர் திடீரென வேலையை ஆண்டவருக்குன்னு விசுவாசத்தில் நின்னார். வேலையை இழந்துட்டு எந்த பண பலனும் உனக்கு கிடையாது, ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டோ எதுவுமே தரமாட்டோன்னு சொல்லி உடனே சீட்டை கழித்து வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அவர் இவ்வளோ துக்கமாக இருப்பார் இல்லையா? அப்படி பிரச்சனைகள் கூட நம்ம வாழ்க்கையில் இருக்கலாம். ஏன் எதுக்கு என் வாழ்க்கையில் ஏன் இப்படி வந்தது? நான் எவ்வளவு நல்லா நான் பண்ணினேன். நான் யாருக்கும் துரோகம் பண்ணலையே, நான் துரோகம் நினைக்கவே இல்லையே, தீங்கு நினைக்கலையே, ஏன் எனக்கு இந்த தீங்கு வந்தது, ஏன் என் வாழ்க்கையில் இந்த பொல்லாப்பு வந்துச்சு? நான் இவ்வளோ நாள் தான் துக்கத்தோடு என் முகத்தை போட்டுக்கிட்டு நான் அலையட்டும். என் புண்ணு ஆறாததாக இருக்கே, என் புண்ணு ரொம்ப கொடியதாக இருக்குதே, நான் என்ன செய்வேன்? நான் இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன்? இந்த பிரச்சனையை நான் என்ன பண்ண போகிறேன்? எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இதே நேரத்தில் அவருடைய சமூகத்தில் நம்ம தூக்கி கொண்டாந்து வைப்போம். பார்க்கும், கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். வைத்து எடுங்கள் அல்ல, வைத்து விடுங்கள். எல்லாத்தையும் அவர் மேலே தூக்கி எரிஞ்சிட்டே போயிடுவோம். ஏசப்பா அவர் அன்புள்ள தேவன். எரிஞ்சனா ஒரு மாதிரி லாங்குவேஜ் இருக்க மாதிரி இருக்கலாம். அதாவது என்னென்னா, மறுபடி நம்ம கையை விட்டு தூரத்துக்கு அவர் சமூகத்தில் போட்டாச்சு. அப்புறம் அன்னாளம்மா என்ன செய்யலாம்? துக்க முகமாய் இருக்கலையாம். இப்போ எழும்புனாங்களாம், சாப்பிட்டாங்களாம், அடிப்பாடினாங்களாம். பிள்ளைலாம் இன்னும் வரல. அந்த ஜெபம் பண்ணிட்டு வந்தோடனே அவங்களுக்கு ஒரு மன தெளிவு வந்துச்சு. திட்டமாக நம்மளுக்கு ஒரு பிள்ளையை ஆண்டவர் தருவார். நம்ம சக்களத்தி நம்மளை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்க வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கட்டாயமாக வரும். எனக்கு ஒரு பிள்ளையை தருவார். அந்த பிள்ளையை நான் இந்த ஆலயத்தில் நான் ஆண்டவர் ஆராதிப்பதற்காக, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்காக அந்த சாமுவேலை கொண்டாந்து நான் விடுவேன். எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தருவார். அந்த நம்பிக்கை வந்துட்டு அதுக்கப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கலையாம். அதுபோல் அவன் துக்க நாட்கள் முடிந்து போகுனா முடிஞ்சு தான் போயிடும். அவர் விசாரிக்கிறவர் ஆனபடியால் அவருடைய கவலைகள் எல்லாம் அவர் மேல் வச்சுருங்கன்னா சுத்தமாக தூக்கி வச்சுருவோம். நம்ம என்னென்னா வைத்து விடுங்கள்ங்கிறத விட்டு வைத்து எடுங்கள். ஏன்னா வச்சுருப்போம், நம்ம நினச்ச மாதிரி உடனே அந்த டைமுக்கு வந்திருக்காது. ஆனால் நம்ம உடனே அதை தூக்கி நம்மளே கவலையாக வச்சுக்கிட்டோம்.
நம்ம அப்படி தூக்கி வச்சோன்னா எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஒரு வேடிக்கையான கதை சொல்லுவாங்க. ஒரு அம்மா கடினம், ஒரு வயதான அம்மா காட்டிலேருந்து விறகு கட்டை தூக்கிட்டு வராங்க. அவங்களால சுமக்க முடியலை, தள்ளாடி கொண்டு வராங்க. அதை பார்த்த ஒரு பையன், அந்த பக்கத்தில் போன பையன் காரில் வாரான். அது பாட்டி பாட்டி நீங்கள் இவ்வளோ ரொம்ப கஷ்டமாக தூக்கிட்டு வரீங்களே, ஏறுங்க பாட்டி அப்படிங்கான். சரி, அதில் பக்கத்தில் வைக்கிறதுக்கு இறக்கிட்டு உட்காந்துருப்பாங்கன்னு அவன் நினைக்கான். திரும்பி பார்க்கான், பையன் அம்மா இப்படி தான் இருக்காங்க, தலையில் விறகு கட்டோடு தான் உட்காந்துருக்காங்க. சொன்னே, எப்பா இப்போ என்ன பாட்டி இப்படிங்க, கீழே தூக்கி வைங்க, நீங்கள் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வரீங்கன்னு தானே நான் காரில் பண்ணினேன். இல்லை பேரப்பிள்ளையே, எனக்கு தந்ததே பெரிய காரியம், என் விறகுக்கு எங்கே இடம் தர முடியும், அதான் நானே வச்சுருக்கேன் நாங்களாம். வேடிக்கையான கதையாக இருந்தாலும் நம்ம நிறைய நேரம் படித்தவங்க, பண்புள்ளவங்க, தெரிஞ்சவங்களும் இதே காரியத்தை நம்ம தூக்கிக்கிட்டே திரியுதோம். தூக்கிட்டு திரியுறதுனால ஒன்றும் இல்லை, அவர் மேலே வச்சுட்டு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, படுத்த நாளும் போய் கேட்போம், ஆண்டவரே நான் நேற்று கொண்டாந்து வச்சேன், எனக்கு இந்த காரியத்துக்கு எனக்கு பதில் கிடைக்கவில்லை, இந்த நாள்லையாவது எனக்கு கிடைக்கும்னு நான் நம்புதேன். துதிக்கிறேன் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறேன், நீர் எனக்கு விடுதலையை வெற்றியை இந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு தீர்வை தரப்போகிறதற்காக எமக்கு நன்றி ஸ்தோத்திரம். நம்ம நினச்சி பார்ப்போம், இப்படி எத்தனை பழைய நம்ம ஆட்களுக்கெல்லாம் எத்தனை துக்கத்தை கர்த்தர் மாற்றி போட்டார். சகரியாவுக்கு இப்படி தான் பிள்ளை இல்லாமல் இருந்தது, தேவதூதன் வந்து உனக்கு பிள்ளையை தருவேன்னு தந்தான். ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன்னாரு. குறிப்பிட்ட காலத்தில் நான் வருவேன், உனக்கு ஒரு பிள்ளைய தருவேன்னாரு. எவ்வளோ அழுதுருப்பான், எவ்வளோ தூரம் வேதனைப்பட்டிருப்பான். அந்த சாரா அம்மா எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க. சொத்து சுகமெல்லாம் இருந்தது, ஆனால் பிள்ளை இல்லை. இப்படி ஏதாவது ஒரு காரியம் இருக்கும், எல்லாம் எனக்கு இருக்கே, இந்த ஒன்று வந்துட்டா நான் எவ்வளோ நல்லா இருப்பேன் இல்லையா, அப்படி சொல்லுவோம்ல. நீங்கள் அந்த ஒன்று எதுவாக இருந்தாலும் சரி, எனக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். ஏதோ இருக்குது, நம்மளை ஒரு மாதிரி அழுத்திக்கிட்டே இருக்குது, நறுக்கு 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 நறுக்குன்னு குத்திக்கிட்டே இருக்குது. இந்த ஒன்று வந்தால் நல்லாயிருக்கும். எல்லோரும் வல்லம்மா வரங்களா ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்போம். நான் எவ்வளோ மணிக்கணக்காக ஜெபிக்கேனே. ஒரு தம்பி என்கிட்ட சொன்னான், அக்கா நான் 7 மணி நேரம் நான் ஜெபம் பண்ணுதேன், எனக்கு நல்லா தினகரனை மாதிரி வல்லமையாக இருக்கணும்னு ஆசையாக இருக்குக்கா, ஒரு வல்லமையுமே எனக்கு இல்லை, நான் எவ்வளோ நாளாக ஜெபம் பண்ணி பார்க்கேன் அப்படின்னு சொன்னான். எல்லாருக்கும் வாஞ்சம் இருக்குது, எப்படியோ இருக்கணும், ஒருவேளை உங்களுக்கு அப்படி இருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், மேலான வரங்களை விரும்புங்கள், நாடுங்கள். விரும்புவது தப்பு இல்லை, மேலான வரங்களை நம்ம நாடணும். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான் நம்ம வாசிக்கல. நீங்கள் அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்போம். உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன்னு ஆண்டவர் சொல்லுதார். அதனால் துக்க நாட்கள் முடிந்து போகும். அதனால் துக்கத்தோட எதிரிகளால் ஏங்கி அடியேன் துக்கத்தால் திரிவதேனோ, மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும்போல் தேவனே, எந்தன் ஆத்துமாவும் மையே வாஞ்சித்து கதறுதே. எதிரிகளால் ஏங்கி, எதிரிகளால் வருகிற துக்கம். பக்கத்து வீட்டுக்காரங்க தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்முடைய இடமா இருக்கும், அது அவங்க இடம்னு சொல்லி நம்மளை அந்த இடத்துல பயன்படுத்த விடாதபடி, ஏதோ நம்முடைய ஏசி தண்ணி அங்கே ஓடிட்டுன்னு சொல்லி சத்தமாக இருக்குது, உங்கள் ஏசியை போடாதங்கன்னு தொந்தரவு பண்ணுவாங்க. உங்கள் சாக்கடை இங்கே வந்துட்டுன்னு சண்டை போட்டுக்கிட்டு கிடப்பாங்க. நம்ம இடமா இருக்கும், இது எங்கள் இடம், நீங்கள் தப்பாக சோறை கட்டிட்டீங்கன்னு சத்தம் போடுவாங்க. ஏதாவது பக்கத்து வீட்டு மரங்களை நம்ம வீட்டுக்குள்ளே வளர்த்து விட்டுட்டு நம்மளுக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒன்று நம்ம அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நொட்டோரியஸாக இருக்கும், அடமலை மாதிரி பிரச்சனைகளாக இருக்கலாம். பிள்ளைகள் அது மாதிரி உங்களுக்கு சின்ன 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 துன்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். பிள்ளைகள் போகும். அது ஒருத்தவங்க சொன்னாங்க, நான் என்னென்ன என் பையன் நல்லா படித்து எழுதுதான், எல்லாம் பண்ணுதான், நிறைய எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கான், பேட்டு வாரம் 0.25 போயிடுது, 0.5 போயிடுது, 1 மார்க்கில் போயிடுது. ஏன்னே தெரியலையே, யாரும் எனக்கு மந்திரவாதம் வச்சுருப்பாங்களோ, யாரும் எனக்கு பில்லி சூனியம் வச்சுருப்பாங்களோ. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. அந்த பிரச்சனையை அப்படியே ஆண்டவர்கிட்ட கொண்டு போவோம். அந்நிய பாஷை பேச தெரிஞ்சுன்னா அந்நிய பாஷையில் பேசுங்க.
இல்லை, நல்ல ஆண்டவரை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகுமா. அதனால் கிருபை பெருகட்டும். அந்த இடத்துல உள்ள குற்றங்கள் குறைகள் மன்னிக்கப்படட்டும். இந்த பிள்ளைக்கு அந்த இடத்துல எழுதும்போது நல்லது வரும்னு நம்மளுக்கு நம்பிக்கையை உண்டாகட்டும். நமக்கே ஒரு பயம் வந்துடும். இந்த தடவை இதே மாதிரி 0.25 பேரும் என் பிள்ளைக்கு மார்க்கில் பேரும். இந்த விசுவாசம் வந்துடுது. இது விசுவாசமா அவிசுவாசம், எதிர்மறையானது, பயம். அப்புறம் அந்த பயம்தான் வாழ்க்கையில் செயல்படுகிறத பார்க்கும். நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுதுங்கார். நம்ம எதை விசுவாசிக்கோம்? இப்படியா நடந்துருமோ? இன்றைக்கி நம்ம சொல்வோம், என்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போம். என்னை ஏசாயா 60:20 பின்பாகம், என் துக்க நாட்கள் முடிந்து போம். எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த வருஷத்தின் முடிவு போல துக்கங்களுக்கும் கர்த்தர் முடிவு கட்ட ஆயத்தமாக இருக்கார். நாமும் ஆயத்தமாக இருப்போம். அந்த துக்கத்தை நான் மறுபடியும் எடுக்க மாட்டேன். அந்த பாட்டியம்மா அந்த மூடையை தூக்கிக்கிட்டே காரில் இருந்தது போல் தேவ பிரசன்னத்துக்குள்ளே வந்தாச்சு. அந்த காருங்கிறது தேவ பிரசன்னம். அங்கே என்ன செஞ்சுருவோம்? தூக்கி வச்சுருவோம். அவர் எடுத்து செஞ்சிருவார். நான் நம்பி தானே கூப்பிட்டு, அந்த பையன் கூப்பிட்டது போல் ஆண்டவர் நம்மளை நம்பி என் பிரசன்னத்துக்குள்ளே வா, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். ரூத்து புஸ்தகத்தில் பார்க்கும், அவரை நம்பி வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் உண்டாவதாக. மல்கியால் பார்க்கும், என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல விளைவீர்கள். நீதியின் சூரியன், அது நித்திய சூரியன், அதுக்கு ஓய்வே இருக்காது, அது பிரகாசித்து கொண்டே இருக்கும். இப்போ மற்ற எந்த வெளிச்சத்தை நம்ம பூமியில் நம்ம வச்சுருக்கோம் பாருங்களேன், போயிடும். நம்ம கரண்ட் போயிடுனா இன்வெர்ட்டர் போட்டு வச்சுருக்கோம். இன்வெர்ட்டருக்கும் எவ்வளோ நேரம் போகுங்க? அதில் குறிப்பிட்ட டைம் தான். 5 நாள் கரண்ட்டே இல்லைன்னா அந்த இன்வெர்ட்டரும் கொஞ்சம் நேரத்தில் கடன் ஆட்டங்கண்டு அமர்ந்துடும். எல்லாத்துக்கும் ஒரு எரிபொருளை ஊற்றிக்கிட்டே இருக்கணும். ஆனால் தேவன் இயேசுங்க வெளிச்சத்துக்கு எந்த எரிபொருளும் வேண்டாம். நித்திய வெளிச்சம். அவர் தான் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, மகிமையான தேவன், மகிமையின் ஒளி. அந்த ஒளி நமக்கு அங்கேருந்து வெளிச்சம், அங்கேருந்து எண்ணெய். ஒலிவ மலை சகரியால் பார்க்கும் இல்லையா, அந்த 2 கிளைகள் 2 இது வரும் அந்த மலைக்கு, அந்த மரத்துக்கு. வானத்திலிருந்து பொன்னீரை குழாய்களில் பொன்னீரை எண்ணெயில் இறங்கி வரும். தெரியாது, வானம் இவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது. அன்னைக்கு சவுலோட வந்த ஜனங்கள் அந்த ஒளியை பார்த்தாங்களாம். ஆனால் சத்தத்தை சவுல் மட்டும்தான் கேட்கான், அவங்களுக்கு கேட்கலை, அவங்களுக்கு தெரியாது. நம்ம கூடாரத்தின் மேல் ஒரு ரகசிய செயலை ஆண்டவர் என்ன செஞ்சிருவார்? வச்சிருவார். 29:3 பார்க்கும் யோபு, அவருடைய தீபம் என் கூடாரத்தின் மேலே, என் தலையின் மேலே இருந்தது. கர்த்தருடைய ரகசிய செயல் மற்றவங்களுக்கு தெரியாது. ஆனால் நம்ம சிறப்பாக இருப்போம், செழிப்பாக இருக்கும். நம்ம துக்கங்கள் முடிந்து போவோம். துக்கம் முடிஞ்சிட்டுனா முகத்தில் எப்படி இருக்கும்? மன மகிழ்ச்சி முக மலர்ச்சியை தரும். மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும். சந்தோஷமாக பாட்டு பாடிக்கிட்டே இருப்போம், ஆண்டவரை தொழுது கொண்டே இருப்போம். காரியத்தின் கடைத்தொகை அவ்வளவுதான். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அந்த அக்கா வந்து கேட்பாங்க, அவங்க வீட்டில் இப்படி ஆயிட்டு, இவங்க வீட்டில் இப்படி ஆயிட்டு. மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும், கன்சர்ன் கரிசனை இருக்கணும். ஆனால் நம்ம வெளிச்சத்தை சொல்ல சொல்ல இருள் அவங்க குடும்பத்திலேயே என்ன செஞ்சிடும்? போயிடும். நிறைய பேர் உங்கள்கிட்ட துக்கத்தை சொல்ல வருவாங்க. அவங்க ஆறுதலுக்காக கொஞ்சம் நேரம் நம்ம கேட்டுக்கிடுவோம். அதே உட்காந்து ரொம்ப எலாபரேட்டாக அந்த இருளை கிண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. இந்த கூவத்தில் தூக்கி போட்டோம்னா இந்த முனிசிபாலிட்டி குப்பையை அள்ளிட்டு போவாங்க. அதை உட்காந்து கிண்ட கிண்ட அதில் என்னது இருக்கும்? நல்ல பொருட்கள் கிடைக்குமா? ஏதோ 1-2 அட்டைகள் இருக்கும், ஏதோ 1-2 நல்ல பொருட்கள் இருக்கும். 99.99 நாத்தமான பொருட்கள் தான், வேஸ்ட் மெட்டீரியல் தான் இருக்கும். அதை நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. அவங்க வந்தாங்கன்னா அவங்கள்ட்டையும் ரொம்ப அதை அப்படி போகாமல் அவங்க துக்கத்துக்காக கொஞ்ச நேரம் கேட்டுட்டு தேவ வெளிச்சத்தை பற்றி, தேவ ஒளியை பற்றி பேசுவோம். ஒரு துக்க நாட்டில் ஆண்டவர் முடிய பண்ணுவாரக்கா, அவருடைய நித்திய வெளிச்சம் வரும். இப்போ பாருங்களேன், ரொம்ப டார்க்காக இருக்குது ரூம், ஒன்றுமே தெரியலை. ஒரு லைட்டை சுவிட்சை தூக்கி போட்டு, நம்மளுக்கு சுவிட்ச் எங்கே இருக்குதுன்னு தெரியலை, அது வீட்டுக்காரங்களுக்கு தான் தெரியும். இந்த இடத்துல சுவிட்சை போட்ட உடனே வந்துடும் வெளிச்சம். அதுக்கப்புறம் இருள் எங்கே இருந்தது, எப்படி இருந்தது, எப்படி
ரொம்ப அதிசயமாக இருக்கும்ல. நம்ம வாழ்க்கையை பண்ணி பாருங்கள், வேணால் ஒரு நேரம் இப்படி செய்து பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கும். இது போல தான் இப்படி துக்க நாட்கள் எல்லாத்தையும் முடிஞ்சு போனால் நம்ம நினைப்போம், இது நம்ம இன்னும் யாரையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது, ஒரு தீர்ப்பு நியாய தீர்ப்பு கொடுக்கக்கூடாது. இவன் இப்படி செஞ்சான், இவன் பாட்டிக்கு இப்படி பண்ணான், அவங்க அப்பாவுக்கு இப்படி பண்ணான், அவங்க அப்பா அந்த பாவத்தெல்லாம் செஞ்சார், அதை கடவுள் நின்று கேட்காரு. பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். உனக்கு தீமை செஞ்சாங்களா, தீமை செஞ்சவங்களுக்கு நன்மை செய். பசியாக இருக்கானா சாப்பாடு கொடு, தாகமாக இருக்கானா தண்ணீரை கொடு. அப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் மீது வாரி இறைப்பாயே. பழி வாங்குதல் எனக்குரியது. நம்ம எப்படி பேசிக்கிட்டோன்னா அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆண்டவரால் அந்த காரியத்தில் இடம்பட்டு ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் நம்ம அதை பற்றி ரொம்ப விட்டுட்டு நல்ல காரியமாகி இயேசுவையே பேசுவோம். சரியா? இன்றைக்கி பார்க்கோம், நமது கர்த்தர் நித்திய வெளிச்சமாக இருக்கும்போது நம்முடைய துக்க நாட்கள் முடிந்துப்போம். அந்த நித்திய வெளிச்சத்தை நாம் தான் அட்மிட் பண்ணி அதை ஏற்றுக்கொள்ளணும். ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தாவே, வெளிச்சத்தை மூடியே வைக்க முடியாத வெளிச்சம் நீங்கள் ஆண்டவரே. இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் ஒவ்வொருவர் வீட்டிலும், ஒவ்வொருவருடைய இருதயத்திலும், ஒவ்வொருவருடைய வேலை ஸ்தலத்திலையும், ஒவ்வொருவருடைய பிரச்சனைக்குரிய இடத்துலையும் உங்கள் ஒளி நித்திய ஒளியாய் பிரகாசிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அது பிரகாசித்து கொண்டு தான் இருக்குது. நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள எங்கள் கண்கள் திறக்கப்படலை. எங்கள் எல்லாத்துக்கும் நீர் பிரகாசமுள்ள ஒரு மனக்கண்களை தாக்கு. ரொம்ப கண்ணீர் வடிக்காங்க ஆண்டவரே, ரொம்ப துக்கப்படுதாங்கப்பா. துக்கத்தின் மேல் துக்கம். அன்றைக்கி யாபேசுடைய அம்மா துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று யாபேசுன்னு பேர் வச்சாங்களாம். அந்த துக்கம்ப்பா, அந்த துக்கம் மகிமை இஸ்ரவேலே விட்டு போயிடுதுன்னு சொன்னான். அது மாதிரி இந்த பையன் வந்த பிறகு நம்ம வாழ்க்கையில் அவ்வளோ ஒரு வேதனை, அவ்வளோ ஒரு வருத்தம். வீட்டுக்குள்ளே பாம்பு வந்துடுது, வீட்டுக்குள்ளே பள்ளி வந்துடுது, வீட்டில் பிரச்சனை மேலே பிரச்சனை, கடன் மேலே கடன், துக்கத்தின் மேலே துக்கம், பட்ட காலே படும் கிட்டக்கூடியே கெடும்னு பிரச்சனை. நேற்று வரைக்கும் நல்ல சுகமாக இருந்தவங்க திடீரென படுத்துட்டாங்க. திடீரென ஆஸ்பத்திரி செலவு, லட்சக்கணக்கான செலவு செஞ்சும் ஜனங்களை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால் பண கஷ்டம், கடன்காரை தொந்தரவு பண்ணுதான். செத்து போயிடலாம் போல் எண்ணங்கள் வருது. மரணம் வந்தால் அந்த இடத்துல இருள் தான் இருக்கும். உயிர் இருக்க இடத்துல தான் ஜீவன் உண்டு, வெளிச்சம் உண்டு. நானும் அவைகளுக்கு ஜீவன் கொடுக்க வந்தேன்னு சொன்னீங்கல்லாப்பா. அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன்னு சொன்னீங்க ஆண்டவரே. இந்த வேதனையோடு கேட்குற படுக்கையில் இருக்க ஜனங்களுக்கு ஆண்டவரே, மனதில் ரொம்ப கஷ்டத்தோடு இருக்கவங்களுக்கு நல்ல செய்தி. துக்க நாட்கள் முடிந்து போ. ஏன்? கர்த்தர் எனக்கு நித்திய வெளிச்சம், என்னை இருளில் விட மாட்டார், கால்களை தள்ளாட விடவே மாட்டார். நான் தெளிவாக நடப்பேன். கர்த்தருடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாக இருக்கும். நல்லா நான் வசனத்தை வாசிப்பேன். புது வருஷத்துக்குள்ளே புது சந்தோஷத்தோடு நான் போவேன். இந்த பழைய துக்கங்கள் எல்லாத்தையும் அவர் மேலே தூக்கி போட்டுருந்தேன். அவர் என்னை நல்லா நடத்துவார். அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். அந்த அதிசயத்தினால் என் இருதயம் ரொம்ப பூரிப்பாகி சந்தோஷமாக இருப்போம். ஹல்லேலூயா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஒவ்வொரு குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. துக்கத்தை மாற்றி போடுங்க, கண்ணீரை தொடங்க, வெளிச்சத்தினால் மனமகிழ்ச்சி ஆக்குங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.